ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு செம்ம மேஜிக்கலான கதை கேட்க போறோம். ரெடியா? நீங்க என்னைக்காவது வெளியில விளையாடும் போது அப்படியே மேல அண்ணாந்து பார்த்து இந்த பெரிய ஸ்கை ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. வாங்க அதுக்கான பதில தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முதல்ல நம்மளோட மேஜிக்கல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். வானத்தை இவ்ளோ அழகா கலர்ஃபுல்லா மாத்துறது யாருன்னு பார்க்கலாமா? வாங்க போலாம். இதோ பாருங்க, இவதான் சன்னி. சூரியனோட ஒளிக்கதிர்கள்ல இருந்து உருவான ஒரு ஜாலியான குட்டி தேவதை. சன்னி எப்பவும் ரொம்ப ஹாப்பியா இருப்பா. அவ போற இடமெல்லாம் நல்ல பிரைட்டாவும் வார்மாவும் இருக்கும். அப்புறம் இவங்கள பாருங்க, இவங்க பேரு தான் அசூர்ஸ். காத்துல வாழ்ற ரொம்ப குறும்புக்கார குட்டி ஏஞ்சல்ஸ் மாதிரி. இவங்களுக்கு மேகத்துக்கு நடுவுல ஓடி பிடிச்சு விளையாடுறதுன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். அவங்க ஜாலியா சிரிக்கும் போது கிளிங் கிளிங்னு சின்ன மணி சத்தம் கேக்குமா. ஓகே, இப்போ நம்ம சன்னி ஒரு பெரிய நீல வானத்தையே பெயிண்ட் பண்ண போறா. எப்படி தெரியுமா? சன்னிக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு. சன்னி என்ன பெயிண்ட் பண்ண போறான்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். யோசிங்க. சன்னியும் அசூர்ஸும் சேர்ந்து எப்படி இந்த மேஜிக்க பண்றாங்கன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1. சன்னி சூரியனோட வெளிச்சத்துல இருக்கிற எல்லா கலர்ஸையும் அவளோட பெயிண்டிங் தட்டுல எடுத்துக்கிறா. அடுத்து ஸ்டெப் 2. அவ வானம் முழுக்க டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் அந்த லைட்டை எல்லா பக்கமும் அழகா பரப்பி விடுறா. இப்போதான் அசலான மேஜிக். ஸ்டெப் 3. நம்ம குறும்புக்கார அசூர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ப்ளூ கலர் லைட் கூட டேக் கேம் விளையாடுறாங்க. நீட் அவுட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ப்ளூ கலரை வானம் முழுக்க சிதறடிச்சு விளையாடுறாங்க. அதனாலதான் நம்ம பாக்குற வானம் நீலமா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், சூரியன் டயர்டாகி தூங்க போற நேரத்துல என்ன ஆகும்? அப்போ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நடக்கும். அது என்ன தெரியுமா? வானம் திடீர்னு ஆரஞ்சு பிங்க் கலர்ல பலன்னு ஜொலிக்க ஆரம்பிக்குது. வாவ்! ஆனா இது எப்படி நடக்குது? அங்க இருந்த ஒரு வயசான ரொம்ப அறிவாளியான அசூர் அந்த ரகசியத்தை சொல்லுது. அது சொல்லுது, சூரியன் மெதுவா கீழே போகும்போது அதோட வெளிச்சம் எங்களை கடந்து ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அதனால சிவப்பு ஆரஞ்சு மாதிரி சூடான கலர்ஸை சிதறடிக்க எங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுச்சு. ஓ, அப்போ அதனாலதான் ஒவ்வொரு சாயங்காலமும் சன்னியும் அசூர்ஸும் ஒன்னா சேர்ந்து நமக்காக ஒரு அழகான சன்செட்டை பெயிண்ட் பண்றாங்க போல. இப்போ உங்களுக்கு வானத்தோட சூப்பர் சீக்ரெட் தெரிஞ்சிடுச்சு. இனிமே நீங்க வானத்தை பார்க்கும்போது இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? சோ இனிமே நீங்க மேல பாக்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? வானம் நல்ல பிரைட்டா ப்ளூ கலர்ல இருந்தா சன்னியும் அசூஸும் டேக் கேம் விளையாடுறாங்கன்னு அர்த்தம். அதுவே வானம் சிவப்பா ஆரஞ்சு கலர்ல இருந்தா அவங்க எல்லாரும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அழகான சன்செட் பெயிண்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆக வானத்தோட அழகுங்கிறது ஒண்ணுமே இல்ல, வெளிச்சமும் காத்தும் சேர்ந்து விளையாடுற ஒரு பெரிய ஜாலியான விளையாட்டு தான். சரி, அடுத்த தடவை நீங்க வெளியில போகும்போது வானத்துல என்னென்ன கலர்ஸ்லாம் பார்க்க போறீங்க நல்லா கவனிச்சு அது என்ன கலர்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? பை பை குட்டீஸ்.